உள்ளவங்களுக்கு தான் ஃப்ரீ. அப்ப நாங்க எங்க போறது 55 வயசுக்காரங்க? என்ன போகணும் அதை பாக்கலையா? அவரு எங்க இவரு எங்க விளையாடுறாங்களா சட்டசபையில? நடிக்க போனவங்க எது ஆட்சியில வந்தாலும் உலகம் அவங்க ஆட்சி நடத்துறது கிடையாது. எங்க இருக்கீங்க அப்படிலாம் கேட்க தவறில்ல. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய குற்றங்கள் வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது. இது ஒரு தவறான ஒரு காரியம். அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்ணீங்கன்னா முதல்ல இந்த கடனாளி ஆகிறது மிச்சமாகும். இந்த தங்க மோதிரம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க, அதாவது ஆதரவு தரம் தரனால அவங்க 2 பேரும் இதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விஜய் கொண்டு வருவாரா மாட்டாரா? தங்க மோதிரம் இந்த தாய்மாமன் சீர்ன்றது எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து தாய்மாமன் இல்லாம ஒரு குழந்தைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அது ஒரு நல்ல திட்டம் தான். அது வந்து எல்லாருக்கும் அந்த தங்க மோதிரம் கிடைச்சா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தாய்மாமன் சீர் கிடைச்ச மாதிரி அது ஒரு நல்ல திட்டம் தான். மறுபரிசீலனை செய்யல, அது நல்ல திட்டம் தான். ஒரு குண்டு மணி நகம் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இல்லை ஒரு தாய்மாமன்ற அந்த குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டம் நல்ல திட்டம் தான். மறுபரிசீலனை அதெல்லாம் சேர்த்து தான் நான் சொன்ன. நீ தங்க வைக்கிற விலைக்கு எவ்வளவு ஒரு சவரன் லட்சக்கணக்குல போதே, அது எப்படி வாங்க முடியுது? அதுதான் அந்த லட்சக்கணக்கில் இருக்கிற கவர்மெண்ட் கட்டுப்படி ஏற்கனவே கணக்குல கோடி கணக்குல வந்து கடன்ல இருக்கு. அதான் நான் ஒரே முறை சொல்லிட்டேன், எவ்வளவு கடன் இருந்தாலும் தங்க மோதிர திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான். தாய்மாமன் சீர் இல்ல அது எவ்வளவு பேருக்கு நல்லது கிடைக்காது. அதனால அது ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான், ஒரு முதல்வர் அறிவிச்சு திட்டம். ஆனா அதே சமயத்துல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொஞ்சம் சீர்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எதை முதல்ல பண்ணலாம்? தங்க மோதிரம் முதல்ல கொடுக்கலாமா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீர்படுத்தலாமா? இரண்டும் ஒண்ணுதான். தங்க மோதிரமும் கொடுக்கறது நல்லது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சீர்படுத்துறதும் நல்லது. இது ரெண்டுத்துக்கும் பணம் வேணும்ல, எங்க இருந்து வரும்? ஏதோ 50,000 60,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு 80,000 இருந்துச்சுன்னா கூட அதுவே கட்டுப்படி ஆகாது. அதாவது இருக்கிற கடனுக்கு கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்துற நிலைமையில இருக்கும் போது ஒரு நோயாளி என்பது கடன் வாங்கி நோய் வந்துட்டா கடன் வாங்கி தான் அந்த நோய்க்கான ஒரு இதெல்லாம் பண்றாங்க. அதனால கடன் வாங்கி எல்லாத்தையும் செய்யணும், பிறகு இதையும் கடன் வாங்கி தான் செய்யணும். வருமானம் கொடுங்க, நீங்க கவர்மெண்ட் கடன் மக்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கன்றீங்க. கடன் வாங்கி மக்களை சந்தோஷமா வச்சு கடன் வாங்கணும் இல்ல. நிறைய திட்டங்கள் நல்ல வருமானம் உள்ள தமிழ்நாடு. என்ன வளம் இல்லை என்ற தமிழ்நாட்டில் என் கையில் ஏந்தோடு வெளிநாட்டில். தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல எல்லா வளம் இருக்குது. அதனால என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் என் கையில் ஏந்தோண்டு வெளிநாட்டில் என்ற மாதிரியா இங்க எல்லா வளமும் நலமும் திட்டங்களும் இருக்குது. அதை வச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் நல்லா செஞ்சா நல்லது. நல்லது செஞ்சா நல்லது. இப்போ ஸ்டாலின் சார் இருந்தாரு, சரசரட்டா சொல்லாரு அவரு, மகளிருக்கு டிக்கெட்டு இலவச பஸ் அப்படின்னாரு. இவங்க என்ன சொல்றாங்க, 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் ஃப்ரீ. அப்ப நாங்க எங்க போறது 55 வயசுக்காரங்க? 59 வயசுனாலும் கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சது நடிக்க போனவங்க எது ஆட்சியில வந்தாலும் உலகம் அவங்க ஆட்சி நடத்துறது கிடையாது. பண்ணதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நல்லது நடக்கும், நாட்டுல நல்லது நடக்கணும். முதல்ல ஏமாற்றம் கம்மி இருக்கணும். பொண்ணுங்க வந்து சிங்க பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாரு. சிங்க பெண்ணு மாதிரியே தமிழ்நாட்டுல சிங்க பெண்ணு நடக்கணும். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். இப்ப அப்படி சிங்க பெண் மாதிரி இல்லையே. எங்க இருக்கு சிங்க பெண்ணு மாதிரி? சிங்க பெண்ணு படைய வச்சுட்டாரு, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கான். அவர் எம்எல்ஏ பீர் பாட்டில் கையில வச்சுக்கின்னு குத்தாட்டம் போடுறாரு. அவர் குடிக்க வேணான்னு சொல்றாரு, ஒயின் ஷாப் மூடுறான்னு சொல்றாரு. என்ன இருக்கு? ஒட்டுமொத்தமா ஏமாற்றமா தான் இருக்கு. ஆமா, அது மட்டும் தான் இருக்கு. இப்ப வந்து ஒயின் ஷாப் வேணாம்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் மூடினாரு. இப்ப என்ன பண்ணாங்க, அவங்க எம்எல்ஏ வந்து குத்தாட்டம் போடுறாரு. பீர் பாட்டில் ஒரு 500 கடை தான் போனாங்க, அவ்வளவுதான். இப்ப 717 கடை மூடி இருக்காருல, அதிகமா தானே மூடி இருக்காரு. அது சகையா நீ வந்து இப்போ ஜெயலலிதா மாவட்டம் மூடலையா? அதான்
ஏன் கலைஞர் மட்டும் இல்லையா? இவர் மட்டும் புதுசா வந்தா செஞ்சாரா? அவங்க 500 தானே, இது 700 இல்ல. அப்ப வந்து அரிசி 10 ரூபாய் கிலோ, இப்ப 25 ரூபாய் கிலோன்னு போட்டா அதுதான் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். அப்பதான் மதிப்பாங்க. ஒரு 16 கடை ஏத்தி வச்சிருக்காரு, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஐயோ புதுசா வந்து இவரு வந்து செயல வந்து புதுசா எதுவும் பண்ணல. அதான் வேஸ்ட். 200 யூனிட் ஃப்ரீன்னு போட்டிருக்காருல்ல. போட்டிருக்காரு, இன்னும் நடைமுறைக்கு வரலையா? நடைமுறை வந்துருச்சா? 2 மாசத்துக்கு 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. 501 போனா கூட பாத்தீங்கன்னா பழைய நடைமுறை 100 யூனிட் ஃப்ரீன்றாரு. அதான் இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு 200 யூனிட் தான் 150 100 தான் ஓடும் கிராமத்துல. அதுக்கு பணம் கட்டுறாங்களே, அது தள்ளுபடி ஆகும்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு லைட் 2 லைட்னா அது 100 ரூபா 150 ரூபா தான் வரும். அதுக்கு 200 ரூபா 300 ரூபா தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பல்பு, குண்டு பல்பு, ஒரு சாதா லைட்டு. இது எங்க தங்க முதலாம் போடுறது? இவங்க தகராறே பெரிய தகராறா இருக்கு. ஸ்டாலின் குறை சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் வந்தாரா, ஆட்சிக்கு வந்தாரா, சம்பாதிச்சோமா, என்ன போகணும் அதை பாக்கலையா? அவரு இவர் எங்க விளையாடுறாங்களா சட்டசபையில விளையாடிட்டு இருக்கேன். ஆமா, டான்ஸ் இப்படிங்கிறாரு, இப்படி கராத்தே இந்த படத்துல எப்படி ஷூட்டிங் நடக்குதோ அந்த மாதிரி நடக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டாலே அவங்க கட்சியில இருந்தே சொல்றாங்களா வேண்டாம், எதிர்ப்பு தானே வருது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த மருத்துவம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவத்துல இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவும் ஃபெசிலிட்டி சரியில்லை, அதுல ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. அதை முதல்ல மேம்படுத்தும். அதுவும் பிறகுற குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் இறந்து போகுது. இப்ப இதை மேம்பாட்டு பண்ணுமோ அதுக்காக தான் வேணாம்னு சொல்றாங்களே தவிர இவர் கொடுக்கறது வேணாம்னு சொல்லல. கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்து பாத்திருக்கீங்களா? ஒரு அவங்களுடைய ரசிகர் மன்றத்தில இருந்தே ஒரு அம்மா போய் அவங்க ஒரு டாக்டர்ல கோட்டை போட்டுட்டு போய் அங்க பரிசோதனை பண்ணாங்க. அது டாக்டர்ல பெரிய பெரிய படிச்ச டாக்டர், அவங்கள்ட்ட போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. ஒண்ணு, அவங்களே டாக்டர் இல்லையா? டாக்டரே கிடையாது. எதுக்கு நீ பண்ணும்? அப்ப இதுல என்ன மீடியா, அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது. இன்னொன்னு சொல்ல போனா அது வந்து நல்லது இல்ல. அது மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட இல்ல. ஆஸ்பத்திரி கொரோனால நடக்காததா இப்ப நடக்குது. கொரோனால ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அந்த அறைக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு மினிஸ்டரும் போய் பார்க்கல. அவர் போனாரு, என்ன உயிர் பார்க்க நம்முடைய மக்கள் போனாரு. இப்ப யாரா போறாங்களா? அந்த கொரோனா இல்லாத ஆஸ்பத்திரி பிரச்சனை வந்திருக்கும் அப்படி கிடையாது. அந்த டைம் பிரச்சனை இருந்து சிலிண்டர் கொடுத்தாங்க, மாத்த மருந்துகளை வந்து ஓகே. ஆனா இப்ப வந்து இது குறை சொல்லக்கூடாது. நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். மருத்துவத்தை மெயின்டைன் பண்ணுங்க, நல்ல டாக்டர்ஸ் அமைங்க, சேலரி கொடுங்க, மக்களை பாருங்க, நல்ல காரியம் செய்யலாம். அதை நான் ஏத்துக்கிடுவேன். அல்லாது இந்த வெள்ளை அறிக்கை என்ன கொண்டு வந்திருக்காங்களா, அதெல்லாம் பெரிய தவறு. ஏன்னா அவங்கள செய்ய முடியாத கருத்தை வெள்ளை அறிக்கை கொண்டு காணிக்கிறாங்க. எங்களால முடியாதுன்றது பாருங்க, வெள்ளை அறிக்கை கொண்டு காணிக்கிறாங்க. இது உண்மை, இது 100% உண்மை. பாமர மக்களுக்கும் தெரியும். இப்ப படிச்சுட்டாங்க. இப்ப முந்தியெல்லாம் மீடியான என்னன்னு தெரியும். இப்ப மீடியான எல்லாருக்கும் தெரியும். எல்லார் கையிலும் போனு, வேலைக்கு போறோம் அவங்கள்ட்டையும் போகணும். அவங்களும் மெசேஜ் பாக்குறாங்க, தவறு. நிறைய மக்கள் அம்மா தாய்மார்கள் அவங்களும் தவறுன்னு சொல்றாங்க. என்ன செய்ய, ஓட்டு போட்டாங்க, என்ன செய்ய, பெரிய பிரச்சனை. நான் குளத்தூர்ல போயிட்டு வந்தேன். எங்க அக்காலாம் இருக்காங்க, வருத்தப்பட்டாங்க. குளத்தூர்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படின்னா அழுத மாதிரி சொல்றாங்க. எப்படி போனாரு? சரி, நல்லது, பாப்போம். இந்த ஒரு மாசத்துல இனி பாப்போம். 5 வருஷம் நீடிக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் நல்ல செய்தா நல்லது. பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படப்பட வேணும். மக்களோட சமுதாயத்துல உயர்த்தப்பட வேணும். நம்ம வாழ்வாதார முன்னேற்றம் அடையணும். அவ்வளவுதான். போட்டி, பொறாமை, இந்த வழக்கு, இந்த அதிகாரம், துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இப்ப விஜய் சார் கூட இப்ப என்ன பண்ணாரு, அது ஒரு ஸ்டைல்ல பண்ணாங்க. அது நல்லது இல்ல. ஏன்னா அப்பா எங்க இருக்கீங்க அப்படிலாம் கேட்க தவறு இல்ல. தன்னுடைய வாழ்க்கையில குறைய குற்றங்கள் வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது. இது ஒரு தவறான ஒரு காரியம். யாரு செய்தாலும் தவறுதான். அப்படி யாரு செஞ்சாலும் தவறுதான். ஓட்டு போடாம இல்லாம நல்லது மட்டும் செய்யும். நல்லது இனியாவது நல்லா பார்த்து படிச்ச ஓட்டு போட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணாங்க, வேதனைப்படும். ஏன்னா பல பிரச்சனைகள் உண்டாகுது. நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம தான் மக்கள். அந்த ஓட்டு போட்ட அதிகாரம் ஒண்ணு அதையும் விலைக்கு வித்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம யூபிஎல் மாதிரி ஆயிருப்போம். அதான் நான் சொல்ற ஒரே வார்த்தை, நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும். இனி எல்லாரும் கணிச்சு நம்மளோட ஓட்டு உரிமையை நல்ல காரியங்களுக்கு செய்யணும். அவ்வளவுதான். இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்த கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவங்கள், அதாவது கவர்மெண்ட் மருத்துவமனைகள்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கிறது எல்லாமே இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கு. அத முதல்ல மேம்படுத்த 3 சார். கல்வி, மருத்துவம், எல்லாத்துக்கும் சமமான கல்வி, மருத்துவம், 3 விஷயம் டக்குன்னு மறந்துருச்சு. 3 விஷயம் சார். இத வந்து கரெக்டா பண்ணாவே போதும் சார்.
மருத்துவம் தான் சார் ரொம்ப முக்கியம். கல்வி எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் சார். வேற எதுவுமே ரொம்ப இதுக்கு முக்கியம் முன்னாடி இந்த ஆட்சி அது சம்பந்தமா கொடுக்கலையா? எங்க சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரு எல்லாமே சொல்றதுதான் நானும் சொல்றேன். புதுசா நான் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு? எல்லாமே பிரைவேட். என்ன சொல்றேன், பிரைவேட்ல என்ன தரம் இருக்குதோ அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் நம்ம போன ஆட்சியில அப்ப பார்த்திருப்போம். வெளிநாடுக்கு எல்லாம் போய் வந்தாங்க, நல்ல இங்கிலீஷ் சரளமா பேசினாங்க. நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல எந்த கவர்மெண்ட் இல்லையா சார்? ஒரு சிலது இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல நான் சேலம் சார். எங்க ஊர்ல ஒரு சில ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இருக்கு. இப்ப என் மகன்லாம் நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்டர்டேக்கிங் ஸ்கூல் தான். நல்லா தான் படிச்சாங்க பிடிச்சாங்க. அந்த கல்வி தரம் நீங்க எப்படி இப்ப மெட்ரிகுலேஷனும் இதுல இருக்குதோ அதே தரம் இதுல கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாப்போமே. என்ன எல்லாத்தையும் ஒரே தரத்துக்கு. ஆமா. ஏன்னா இப்ப ரொம்ப கடனாளி ஆவறது எதுல தெரியுமாங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுன்னு கடன் வாங்குறாங்க பாருங்க. இந்த வருஷத்துக்கு இந்த 50,000 1,00,000 இதுல கடன் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எதுல கடன் ஆனீங்க அப்படின்னா ஆமா புள்ளைய படிக்க வச்சேன். படிக்க வைக்கிறாங்க சார். இப்போ நம்மளுக்கு அதுக்குதான் சொல்றேன், கவர்மெண்ட் ஸ்கூலா கொண்டு வந்தா அந்த தரத்தை கொண்டு வந்தா அது அவங்களுக்கு தேவை இருக்காதுல்ல. பக்கத்து வீட்டு புள்ள பேரு அந்த ஸ்கூல்ல படிக்குது, அவங்க 1,00,000 ரூபாய் கட்டி. இவங்க பக்கத்து வீட்டுல இன்னொரு பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அங்க அவங்க படிக்க வைக்கிறாங்க, நம்ம படிக்க. பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கறது நல்ல கல்வி கிடையாது. பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல என்ன அதுவும் இருக்குங்கிறேன். அதுதான் இருக்குட்டா சொல்லல, அதுவும் இருக்குங்கிறேன். முக்கியமா அது ஆமா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்ல. ஆமா சார், உண்மை சார். அது அதனால கடன் வாங்குறாங்க. அதனாலதான் மேக்சிமம் கடனே வாங்குறாங்க. அந்த காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க, இவங்க இந்த காலேஜ்ல. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் கல்லூரிகளோ தரமான ஆசிரியர்கள் தான், அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தான். அவங்க கிட்ட போய் சேருங்க அப்படின்றீங்க. நல்ல தரமா கொடுங்க, அதை நல்ல தரமா செய்யுங்க. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. இன்னும் அவேர்னஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்ணீங்கன்னா இந்த கடனாளி ஆகிறது மிச்சமாகும். பேரண்ட்ஸ் கடனா வருது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டுக்கிறாரு. அந்த கோரிக்கை எல்லார்கிட்டயும் அதே மாதிரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ரொம்ப தரமா பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலையும் அதுல மக்கள் இன்னொரு கடனாளியா வராங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்சூரன்ஸும் அப்ளை ஆக மாட்டேங்குது. இந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, தயவு செஞ்சு இது ரெண்டும் இப்போதைக்கு எனக்கு தோணுது இதுதான். இது ரெண்டும் ரொம்ப சிறப்பா பண்ணீங்கன்னா மக்கள் நிறைய பேர் கடனாளி ஆகாம இருப்பாங்க. கடன் ஆகாம இருக்குன்னா கல்வியும் மருத்துவத்தையும் சரியா பண்ணுங்க. தயவு செஞ்சு மக்கள் படிச்சு சம்பாரிச்சு என்ன பண்றாங்க, எத்தனை போய் கவர்மெண்ட் பிரைவேட் ஆஸ்பத்திரியில குத்துறாங்க. ஆமா, அப்படி பண்ணாம இருங்க, அது மட்டும் போதும். ஓகேண்ணா.